ஊன நடனம். இது பிறப்புல உழன்று நிற்கும் நிலை. அதாவது உலகியல் வாழ்வில் சிக்கி மாயையில் திளைத்திருக்கும் நிலை. இதுதான் ஊன நடனம். இறைவனை சார்ந்து நிற்கும் நிலை ஞான நடனம். உலகியலை சார்ந்து நிற்கும் நிலை ஊன நடனம். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் உயிர் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. திருவருட்பயன்ல ஒரு பாடல் வரி வரும். ஊன நடனம் ஒரு பால் ஒரு பாலா ஞான நடம்தான் நடுவே நாடு அப்படின்னு. ஊன மற்றும் ஞான விஷயங்களுக்கு நடுவுல எதையாச்சும் பற்றி இருக்கும் இயல்பை உடையது அந்த ஆன்மா. அதாவது ஆன்மாவோட இயல்பு என்ன அப்படின்னா, எதை சார்ந்து இருக்கோ அதுவாவே ஆகிடும். ஆன்மா முன்பு செய்த தவ பயனால சிவனின் திருவடியை சேர அவன் அறிய வேண்டிய அந்த வழிமுறைகளை அவன் அறிவிலே பொருத்தி வைத்திருப்பார் இறைவன். அதனால அவனோட ஆன்மா சிவனின் திருவடியை சேரும். சிவனின் ஊன நடனம் பாச ஞானத்தையும், ஞான நடனம் பதி ஞானத்தையும், பதினா இறைஞானம், இறைஞானத்தையும் ஆன்மாக்கு கொடுக்குது. ஆனா ஒரே நேரத்துல இது இரண்டையும் ஒன்னா நம்மால பெற முடியாது. காரணம், பந்தம் பாசம் என்ற சேத்துல சிக்கி இருக்கிற மனுஷ மனத்தால ஞானத்தை அவ்வளவு எளிதா பெற முடியாது. ஆன்மா அந்த பந்த பாசத்தையே பற்றி இருக்கும். ஆன்மா அதை விட்டாதான் இறைஞானத்துக்குள்ள போக முடியும், இறைஞானம் கிடைக்கும். அதனால ஞானத்துக்கும் பாசத்துக்கும் இடையில அந்த ஆன்மா சிக்கி தவிக்கும். ஏன்னா பந்தபாசம் அப்படிங்கிறதுலாம் அவ்வளவு எளிதா யாராலையும் விட முடியாது. அதுக்கு அவனோட அருள் வேணும். அந்த பந்த பாசத்தை விடணும். அப்போ இப்படி இருக்கிற அந்த ஆன்மாவை சிவன் பாசத்துக்கும் ஞானத்துக்கும் இடையில சிக்கி தவிக்கிற ஆன்மாவை தூய்மைப்படுத்தி மெய்யான பாசப்பொருளான, பொய்யான பாசப்பொருளான மாயையை நம்ம கிட்ட இருந்து விளக்கிடுவார். கர்மா இரண்டு வினையா செயல்படுது. நல்ல செயல்கள் செஞ்சா புண்ணியமும், தீய செயல்கள் செஞ்சா பாவமும் வரும். புண்ணியம் செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அதை அனுபவிக்க பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ நல்வினை தீவினை இந்த ரெண்டுலையும் பற்றற்று இருந்தால் மட்டும்தான் இரு வினையால் ஏற்படும் கர்மா அழியும். அப்போ நல்வினை தீவினை இது இரண்டையும் பற்றற்ற நிலையில், அதாவது இறைவன் கிட்ட சரணடைந்திடணும், சரணாகதி ஆயிடணும். அப்போதான் இந்த